உன்னை பின்பற்றக்கூடிய அந்த வழிகெட்டவர்கள், வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எல்லாம் அந்த நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். இப்போ முதல் மனிதன் அவர்களுக்கு சஜ்தா செய்யாததின் காரணமாக, மரியாதை செலுத்தாத காரணமாக இறைவன் அந்த ஷைத்தானுக்கு சாபம் அளித்து விட்டான். நீ இந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடு. இந்த முதல் மனிதன் அவர்கள் தனியாக இருந்தார்கள். அவர்களுடைய துணைக்காக, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக அல்லாஹ் அவர்களுடைய விழா எழுமருந்து இறைவன் ஒரு பெண்ணை படைக்கின்றான். அதனால்தான் சொல்லுவார்கள், பெண்ணுடைய படைப்பு விழா எழுமருந்து படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். ஆனால் பெண்கள் விழா எழுமருந்து படைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய துணைவியாக அல்லாஹ் ஆக்கி அவர்கள் எல்லாம் சொன்னான், யா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்ன, நீ அந்த சொர்க்கத்தில் சென்று விடு, ஆனால் அந்த பாவத்தை செய்து விடாது. எந்த பாவம்? அந்த மரத்தை சாப்பிடாதே, அந்த மரத்துடைய பழத்தை நீ சாப்பிடாதே. நீ அமைதியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு காரியத்தை செய்து விடாதே. ஆனால் இப்லீஸ் என்ன செய்தான்? அந்த இடத்திலும் அவர்களை வழிகெடுத்தான். எப்படி? வகாசமஹுமா, நான் சத்தியமாக சொல்லுகின்றேன், இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்கள் இருவருக்கும் ஒரு அறிவுரை செய்கின்றேன், ஒரு உபதேசம் செய்கின்றேன், நான் உங்களுக்கு நல்லதை தான் நாடுகின்றேன். என்ன நல்லது? நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் எப்போதும் நிரந்தரமாக இருப்பீர்கள், அல்லது மலக்காக மாறிவிடுவீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமாக ஆசை வந்தது. அவர்கள் அந்த தவறான காரியத்தை செய்து விட்டார்கள். மறுபடியும் இங்கே இப்போ பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள். ஷைத்தான் அவனும் தவறு செய்தான். இருவரும் தவறு செய்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு என்ன நடந்தது? ஷைத்தான் தவறு செய்த பிறகு அல்லாஹ்விடம் சவால் போட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்த பிறகு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அதுவும் எந்த வார்த்தை? இறைவன் சொல்லுகின்றான், நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையோடு அவன் பிரார்த்தனை செய்தார். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை இறைவன் கண்டிப்பாக மன்னிப்பான். இறைவனிடம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, ரப்பனா, இறைவா, ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்கள் மீது அநியாயம் செய்து விட்டோம். வயில்லம் தகஃபிர்லனா, எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், வர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், லகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்ட உள்ள மனிதர்களாக ஆகிவிடுவோம், எங்களுக்கு எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிவிட்டான். ஆனால் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அப்போ இதிலிருந்து ஒரு படிப்பினை என்ன நமக்கு தெரிகிறது? நாங்கள் இறைவனிடம் எந்த நேரத்தில் தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் ஒருவன்